ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் தான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மல்லி இலை 3 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், வெள்ளைப்பூடு ஒரு 5-6, 1 ஸ்பூன் மல்லி, காஞ்ச மல்லி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இப்போ வாங்க நம்ம தக்காளியை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு தக்காளியை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். தொலியை உரிக்கணும், அந்தளவுக்கு வெந்தால் போதும். வாங்க அடுப்பில் வச்சுருவோம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி தக்காளியை ரொம்ப வேக விட தேவையில்லை. நம்ம கையில் பிசைகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும், அதுக்காக நம்ம வேக வைக்கிறோம். வச்சாச்சு, வாங்க மூடி போட்டு வச்சுருவோம், வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். வாங்க நம்ம இந்த சின்ன உரலில் மிளகு, சீரகம், மல்லி, மிளகு, சீரகம், காஞ்ச மல்லி 3ஐயும் வச்சு நுணிக்கிடலாம். வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே இந்த உரலில் வச்சு நுணிக்கிடுவோம். அதோட மல்லி இலையும் வச்சு நுணிக்கிடலாம். இதோட சேர்த்து கொஞ்சம் இடித்து ரசம் வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் தக்காளி ரசத்தை இடித்து வைக்கிறேன். நீங்கள் தேவைன்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க. நான் இடித்து தான் ரசம் வைப்பேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சாச்சு. இவ்வளோ இடித்தா போதும், நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் அம்மியில் தான் அரைச்சி வைப்பேன் நான். இப்போ நான் இந்த சின்ன உரல்லையே இடித்து வச்சிடுறது. சூப்பராக இருக்கும். இப்படி வச்சா தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ரசம் வைக்கும்போது. ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் தக்காளி வெந்துச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், தக்காளி வெந்த உடனே தொளி உறிஞ்சு வந்துடும். சுடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏடா அக்கா இப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்க்காதீங்க, சுடுது, தொட முடியல. சுட்டா என்ன, கொஞ்சம் பொறுத்து செஞ்சிட்டோம்னா வேலை முடியும். இது என்னைக்கு ஆறி நம்ம என்னைக்கு குழம்பு ரசம் வைக்கணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம், நான் இப்படி தான் செய்வேன். தொலியை உரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரைக்கணும். நம்ம நுணுக்கி வச்சோம்னா மிளகு, சீரகம், அது மஞ்சப்பொடி, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கே நிதானம் தெரியும். தக்காளியை நல்லா நசுக்கி விட்டுருங்க. அது சீக்கிரம் நசுங்காது, அதனால தான் வேக வைக்கிறது.
புளி ரசம் வந்து அக்கா வேறு மாதிரி வைப்பேன், அது ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். இது தக்காளி ரசம்ன்றதுனால இப்படி வைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம புளியெல்லாம் ஊற்றலை, புளி ரசம் வேறு மாதிரி வைப்பேன். ஓகே, வாங்க நம்ம தாளிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கடாய் வச்சாச்சு, வடை சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிடுவோம். ரசத்துக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது, கம்மியாக ஊற்றினா போதும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே கடல் நம்பரத்தை போட்டுருங்க. கடுகு உளுந்தை போட்டுட்டு 2 பட்டை வத்தலை கிள்ளி போடுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, மல்லி இலை, அடுப்பு எப்பவுமே குறைச்சி வச்சுக்கோங்க. ரசத்துக்கு வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. அடுப்பை குறைச்சி வச்சு நுரக்கட்டி வரவும் இறக்கணும். வேகமாக அடுப்பு வைக்கக்கூடாது, ரசத்துக்கு மட்டும் அடுப்பை மீடியத்தில் தான் வைக்கணும். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். சாரி, அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தை போட்டுக்கிடுவோம். பெருங்காயம் நல்லா நிறைய போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சதை புளித்தண்ணி புளித்தண்ணியில் புளி ரசம் வைக்கிற யாகத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ரசம் நுரக்கட்டி வரவும் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வந்து நுரக்கட்டி வந்துருச்சு. அவ்வளோதான், ரசம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரசம் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.